வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோக கண்டனி உபனிஷத்தினுடைய 3வது சாப்டர். நம்ம கண்டினியூட்டியில் 137வது மந்திரம். நேற்றோட அந்த கேச்சரி முத்ரா முடிஞ்சிடுது. கேச்சரி முத்ரா பற்றி நிறைய யூடியூப்பில் பல விதமாக இருக்குது. பார்த்தா சும்மா தெரிஞ்சுக்கங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். இன்றைக்கி அந்த கேச்சரி முத்ரா சித்தி அடைகிறதுக்கு மேலனம் மந்திர, அதாவது சந்திக்க வைக்கக்கூடிய மந்திரம் ஹ்ரீம் பம் சம் மம் பம் சம் ஷம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே இல்லை, இங்கே இருக்கிறது தான் அங்கே சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற எழுத்துக்களை அங்கே விவரமாக சொல்லியுது. அதாவது வர்ணனையாக சொன்னிச்சு. அதை நான் சுருக்கி, அந்த வர்ணனையெல்லாம் அவசியம் இல்லை, டைரெக்டாக மந்திரத்துக்கு போயிடலான்னு மந்திரத்தை எடுத்து சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த மந்திரம் பின்னாடி ரிப்பீட் ஆகிறது எனக்கு கவனிக்கலை. பரவாயில்ல. என்ன மந்திரம்னா ஹ்ரீம், அதாவது ஓம் ஹ்ரீம் பம் ஷம் மம் பம் சம் ஷம். பத்மஜ உவாச்ச. பிரம்மா இப்போ கூறுறார். யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா பரமேஸ்வரன்கிட்ட கேட்குறாரு கேள்வி. என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, அமாவாஸ்யாம் ச பிரதிபத் பௌர்ணமாசி ச சங்கரா அஷ்யாகா வர்ணயத்தே சஞ்ஞாம் ஏதத் ஆக்யாயி தத்வதக. ஒரு சாதகன் அவனுடைய மார்க்கத்தில் அமாவாசை பிரதிபதா பௌர்ணமாசி 3 நிலைகள் இருக்குது. அமாவாசைனா இருட்டு நிறைந்தது. இப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு யோகத்தில் நீங்கள் காலெடுத்து வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி இருக்குமோ, என்னவா இருக்குமோ, சித்தி ஆகுமோ ஆகாதா, நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, அப்படிலாம் பல சிந்தனைகள் பல கேள்விகள் உங்களுக்குள்ளே ஓடி இருக்கும். ஒன்றுமே சிந்திக்காதவனுக்கு ஒன்றும் ஓடாது. பொதுவாக ஒரு முயற்சி பண்ணியிருந்தால் எந்த மார்க்கத்தில் போகணுங்கிற வழிமுறைகள் நம்ம தேடும்போது பலவிதமான மார்க்கங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு அப்புறம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. முருகப்பெருமான் நேரடியாக எது சிகரமோ அங்கே அழைச்சிட்டு வந்துட்டார். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் அவர்கிட்ட எப்பயோ பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி தான் எங்களுக்கு நீ உபதேசம் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அதனால் யாரெல்லாம் இந்த ஸ்ரீ குமரன் வேதம் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அது யோகமாக அதை பயன்படுத்தி வராங்களோ அவங்களுக்கு அடியனுடைய சங்கல்பம், யாரெல்லாம் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி உன்னை பின்தொடர்றாங்களோ அவங்களுக்கு முக்தி நிச்சயப்படுத்து, முக்தியை உறுதிப்படுத்து அப்படின்னு தினமும் கேட்டுருக்கேன். நிச்சயமாக அடியனுடைய பிரார்த்தனை சித்தியாகும். இது வெறும் சங்கல்பம் மட்டும் இல்லை, அதற்கான முயற்சிகளை அடியனும் தொடர்ந்து ஒரு யஜ்யமாக செய்து வரோம். அதில் இந்த நம்பிக்கையும் உற்சாகமும் உத்வேகமும் எப்போ வரும்னா சொல்ல முடியாது.
ஆரம்பத்திலேயே சில பேருக்கு வெளிச்சம் இருக்கும், டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. சில பேருக்கு நடுவில் வெளிச்சம் வரும். 12 வருஷம்னு சொன்னால் முதல் 6 வருஷம் வெளிச்சமே இல்லாமல் இருக்கும். அப்புறமா வெளிச்சம் வரும். அது பிரதிபதான்னு சொல்லுவாங்க. பிரதிபதானா அமாவாசைக்கு அப்புறம் முதல் நாள் வளர்ப்புறையில் சந்திரன் வளரும் இல்லையா, அமாவாசைக்கு அப்புறம் சந்திரன் வளரும் இல்லையா, வளர்ப்புறையில் பிரதிபானா வளர்ப்புறையில் முதல் நாள், அதுலேருந்து 15 நாள் வளரும் இல்லையா. அப்போ அது நடுப்பகுதியாகுது. வளர்ந்து பூர்த்தி ஆகும்போது பூர்ணமாகுது, வெளிச்சமாகுது. அது மாதிரி சாதகன் தன்னுடைய பயணத்தில் நமக்கு இன்னும் உற்சாகம் வரலையே, உத்வேகம் வரலையே, அது இல்லையே, இது வரலையேன்னா நிறையா தோணும். முதல்ல அறிவு, முதல்ல அறிவு நிலையில் அது பேர் சிரவணம். அப்புறம் தெளிவு பெறுவதற்காக சந்தேகமில்லாத உனக்கு ஒரு சந்தேகமில்லாத சுபாவ நிலை வரும், அது மனனம். அதில் எல்லா சந்தேகங்களையும் நீ பூர்த்தி பண்ணிக்கணும், அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. 2வது ரவுண்டில் இறைவனை பற்றியோ, உங்களை பற்றியோ, பிரம்மத்தை பற்றியோ, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பற்றியோ, அத்வைதத்தை பற்றியோ சந்தேகமே வரக்கூடாது. நம்ம கிரிவலம் வர ஒரு பையனுடைய பேர் அத்வைதம். குட்டி பையன், 3-4 வயசு தான் இருக்கும். அது பேனர் தூக்குது, சுவாமி பேனரை. அத்வைத் அப்படின்னு. என்ன யாரு? ஆமாம், அவங்க அக்கா பையன், நரேந்திர அக்கா பையன் அத்வைத். பார்த்தீங்களா, விழிப்பு நிலை. பரவாயில்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ அத்வைத்தம்னு. இந்த அத்வைத நிலை அறிவு இதிலெல்லாம் சந்தேகம் இல்லாத நிலை. இப்போ நேற்று சொன்னேன் இல்லையா, ஞானம் என்ன செய்யுது, ஞானம் என்ன செய்யுது? ஞானம் உன்னுடைய துன்பம், நீ துன்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பொய்யை உனக்கு எடுத்து காமிக்கும். இப்போ நீ எதுக்கு துன்பப்படுற, எதுக்கு துயரப்படுறன்னா பொய் தான் காரணம். நீ நடக்கக்கூடாதும்பா, அது நடக்கும். இது நடக்கணும், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம ஃபேஸ் பண்ணுவோங்கிற தைரியம் ஏன் வரலை? என்ன நடந்துட போகுது? உனக்கு மரணம் இல்லை, அப்புறம் என்ன நடந்துட போகுது? அதுக்கு மேலே எனக்கு மான பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. மானம்லாம் அதெல்லாம் நீனே கிரியேட் பண்ணி வச்சுருக்க. அதுக்கு தான் அறிவு வேணும். அந்த அறிவு தான் ஞானம். நீ பொய்யை நம்புகிற, மெய்யை நம்ப மாட்டுற. அதனால் எது ஒன்று வாழ்நாள் ஃபுல்லாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையோ 2 பிரச்சனையோ என்ன பண்ணும்? ஆட்டி படைக்கும். ஒன்று நோயாக இருக்கலாம், ஒன்று மனநோயாக இருக்கலாம், இல்லை உடல் நோயாக இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக ஆட்டி படைக்கும். ஒரு த்ரெட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும், பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சொல்யூஷன் இருக்கானே? இருக்கு. என்ன சொல்யூஷன்னா குரு தான் சொல்யூஷன். அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் மருந்து. அதை நீ ஃபேஸ் பண்ணணும். அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை உன்னை டார்ச்சர் பண்ணுதோ தொடர்ந்து, அந்த பிரச்சனையை நீ அதனுடைய குகையை, அதனுடைய சிங்கத்தை அதனுடைய குகையில் சந்திக்கணும்னு சொல்கிற மாதிரி, எந்த பிரச்சனை உன்னை டார்ச்சர் பண்ணுதோ, உன்னை வாழ்நாள் ஃபுல்லாக சாகடிக்குதோ, அந்த பிரச்சனையை நீ நேராக ஃபேஸ் பண்ணணும். அது சம்மந்தப்பட்ட அறிவை நீ நல்லா ஆழ்ந்து சிந்திச்சின்னா அது பொய்ன்னு தெரிஞ்சு போயிடும். நிச்சயமாக மெய் உன்னை டார்ச்சர் பண்ணாது, பொய் டார்ச்சர் பண்ணும். பொய்யை நீ ஆழ்ந்து அலசி ஆராய்ஞ்சின்னா, அங்கே உள்ள மெய்ப்பொருள் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே துக்கம் இல்லாமல் போயிடும். இப்போ நீ அதுக்கே தயாராக இல்லை, எதுக்கே தயாராக இல்லை, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கே தயாராக இல்லை. ஓடிக்கிட்டே இருக்க, மூடி மறைக்கிற, இதை பண்ணுற, அதை பண்ணுற, ஒளிஞ்சிக்கிற, என்னென்னமோ பண்ணுற. பொய் தான் உன்னை டார்ச்சர் பண்ணுது. பொய் தான் துக்கம் தருது. இப்போ குரு சொல்கிறாங்க அதை ஃபேஸ் பண்ணணும். என்ன ஃபேஸ் பண்ண என்ன நடக்கும்னா, சத்தியம் எது மித்தியா எதுன்னு தெரிஞ்சிடும். சத்தியம் எது மித்தியா எதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ ரமணரை நீ செத்து போயிடுவேன்னு அவருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணார், அது செத்து போகிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு முடிவு எடுத்தார். செத்து போனவங்க மாதிரி இமேஜின் பண்ணி அப்படியே படுத்துட்டா உடம்பை விட்டு அந்த உயிர் வெளியில் அந்த உடம்பை பார்க்குது. அப்படியே இமேஜின் பண்ணுறாரு இந்த பாடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அழுகுறது பார்க்குறாரு. எல்லாம் இமேஜினேஷன். அதை இதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, மயானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க.
இதான் அதுக்கு மேலே என்ன நடக்குது? நான் எனக்கு ஒன்றுமே ஆகலையே, பாடி தானே எரியுது, பாடி தானே சுற்றி சுற்றி அழகுறாங்க, பாடி தானே தூக்கிட்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றுமே ஆகலையே, அப்போ நான் யார் அப்படின்னா ஆரம்பித்தது தான் நான் யார் விசாரம். அதுக்கு அவருக்கு ஒரு இன்சிடெண்ட். அங்கே என்ன பிரச்சனைனா அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் பயமே இல்லை, மரண பயமே இல்லை. அது மாதிரி எந்த பிரச்சனை ஒன்றை டார்ச்சர் பண்ணும், ஒன்று மனநோய், ஒன்று உடல் நோய், 2 தான் டார்ச்சர் பண்ணும். இதை நீ ஆழ்ந்து சிந்திச்சு அங்கே தீர்வு காணலைன்னா அது நீ சிந்திக்கவே தயாராக இல்லை. அப்புறம் என்னத்தை சொல்கிறது? ஒன்று நீ சிந்திக்கணும், இல்லை சிந்திச்சவங்கள கேட்கணும். இல்லை இந்த நோய் இந்த தீரவே தீராது அப்படின்னா அது யாருக்கு? அந்த உடம்புக்கு இருந்துட்டு போட்டோம், அது ஒரு பக்கமாக இருந்துட்டு போட்டோம், உன் வேலையை பாரு. சொல்கிறது புரியுதா? இது ஞானம். அப்போ பொய் தான் ஒன்றை டார்ச்சர் பண்ணுறதுங்கிறது புரிஞ்சுக்கணும். இதை விளக்கிறதுக்கு சத்தியம் எது மித்யா எதுங்கிற ஆழ்ந்த சிந்தனை இருந்துச்சுன்னா அங்கே பயமோ துக்கமோ டார்ச்சரோ இருக்காது. அங்கேருந்து நீ விடுதலை அடைகிற. நீ வாங்குகிற அறிவு எல்லாம் மேல் மனதில் வாங்கினீங்கன்னா அது மேலே நிற்கும், ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்துட்டு போயிடுவேன். நீ வாங்குகிற அறிவு ஆழ்மனதுக்கு போணுச்சுன்னா அதுதான். இப்போ கோபம் வந்தால் நீங்கள் எப்படி செயல்படுவீங்க, காமம் வந்தால் எப்படி செயல்படுவீங்க, ஒரு காரியத்தை தீவிரமாக முடித்த உங்கள் பையனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்னா எப்படி தீவிரமாக செயல்படுவீங்க, அப்படின்னா சில எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண எப்படி தீவிரமாக செயல்படுவீங்க, அப்போ எப்படி செயல்படுறீங்க? அப்போ மேல் மனதில் செயல்படுறீங்க. சீரியஸ்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, சீரியஸுங்கிற வார்த்தை அது எங்கே இருந்துன்னா காரண உடம்பை தாண்டி துரியத்துலேருந்து சேருது. அந்த செயல்பாடில் உன்னுடைய அறிவு அனுபூதி நிலையில் சுபாவமாக மாறிடும். நீ பெற்ற அறிவெல்லாம், குருவிட்டேருந்து நீ வாங்கின உபதேசம் எல்லாம் உனக்கு நல்ல பக்குவப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் நேரடியாக உள்ளே போயிடும், காரண உடம்புக்கு போயிடும். சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. சர்ஃபேஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு 2 இருக்கா? சும்மா நிறையா இருக்குது, அதில் 2 சொல்கிறேன். ஒன்று மேல் மனது, ஒன்று ஆழ் மனதுன்னு வச்சுங்க. ஆழ் மனதில் நீ போட்ட வேலைகள் எண்ணங்கள் தான் அது செயல்படும் போது சுபாவமாக வெளிப்படுது. புரியுதா? நெருப்பு ஒரு வாட்டி சுட்டுச்சுன்னு ஆழ் மனதில் பதிஞ்சிச்சுன்னா எப்பயுமே நெருப்பை பார்த்தா நம்ம சுட கையை நீட்ட மாட்டோம், அப்படி தானே? அப்போ ஆழ்மனதுக்கு நீ கொண்டு போகலைன்னா இது ஏகாகிர சித்தத்தில் உட்காந்து மனனம் பண்ணால் அது ஆழ்மனதுக்கு போகும், நிதித்தியாசனம் பண்ணால் ஆழ்மனதுக்கு போகும், தியானம் பண்ணால் ஆழ்மனதுக்கு போகும், ஆத்ம விசாரம் பண்ணால் ஆழ்மனதுக்கு போகும். இதில் எல்லாம் ரொம்ப சிகரத்தில் இருக்கிறது ஆத்ம விசாரம். அப்போது இந்த மனிதன் மெய்ய விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியது கூடாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானா, செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்தாலே நீ சொரூபத்தில் இருப்ப. அதுதான் ஞானம். அங்கே பள்ளம் இருக்குன்னா நிற்கணும், நான் லெஃப்டில் போகணும் இல்லை ரைட்டில் போகணும், எதையாவது மிருகம் வந்துச்சுன்னா விலகி நிற்கணும், இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லணுமா என்ன? தானாக செயல்படுறீங்களே அது மாதிரி எல்லா வேலைகள்லேயும் உங்கள் அறிவு செயல்படும். அப்போ தான் 8 மணி நேரத்து வேலையை 2 மணி நேரம் செய்கிறீங்க, 8 மணி நேரம் துக்கத்தை 10 நிமிஷத்தில் வெளியில் வரீங்க. 100 தடைகளையும் இல்லாமல் பண்ணக்கூடிய அறிவு, நுட்பமான அறிவு, டக்குன்னு ஆப்ஷன் வழி பிறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ எப்படி இருப்பேன்னா சகஜமாக இருப்ப. அது பேர் சகஜ சமாதின்னு பேர். என்ன நடந்தாலும் அப்படியா இப்படியா நிறைய பேர் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளை தூண்டி விடுவாங்க. என்ன பண்ணுவோம்? ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஞானம் இருக்கின்றால், ஞானத்தினுடைய சிறப்பு நல்லா புரிஞ்சுங்க. வேதாந்திகள் உங்களுக்கு முருகன் எப்படிப்பட்ட வரத்தை கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த உச்சி குளிர்துன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஞானம் இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை இருக்குன்னா கடைசி வார்த்தை என்னது? ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு 4-5 மாதம் முன்னாடி சொல்லியிருக்கேன். உலகத்திலே மிக உன்னதமான வார்த்தை, அதுக்கு மேலே வார்த்தை கிடையாது. வெரி குட் கிளாப். புனிதம்ங்கிற வார்த்தைக்கு மேலே எதுவும் இல்லை. புனிதம், இறைவன்.
அச்சா, அந்த புனிதங்கிற வார்த்தையை யோகி ராம் சூரத்குமார் ஆசிரமத்தில் அதை பற்றி விவரமாக போட்டிருந்தாங்க. அது அப்புறம் அது ஒரு வாரம் கழித்து நடந்துச்சு. நம்ம பேசி முடித்து ஒரு வாரம் கழித்து அந்த ஆசிரமத்துக்கு அப்போ தான் 2வது டைமோ 3வது டைமோ நான் போய் 20 வருஷம் ஆச்சு. 20-30 வருஷம் நான் போகிறதெல்லாம் இப்போ எல்லாம் 25-30 வருஷம் கழித்து முன்னாடி போனது தான் இப்போ போகிறது. இன்றைக்கி 4வது சாப்டரில் 38வது மந்திரம், இந்த உலகத்தில் ஞானங்கிற வார்த்தைக்கு இணையான புனிதம் எதுவும் இல்லை. ஞானம் என்ற வார்த்தைக்கு புனிதம் அதுக்கு இணையாக எதுவுமே இல்லை இந்த லோகத்தில்னு சொல்கிறார். அது ஆத்ம விசாரத்தால் அடை அப்படிங்கிறார். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஞானம் புனிதமானதுங்கிறாரு. ஞானத்துக்கு இணையான வார்த்தை எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறார். நம்ம புனிதம் மேலானதுன்னு ஏற்கனவே சொல்லியாது. ஞானம் புனிதமானதுன்னு சொல்கிறார். அதனால் அவனுக்கு ஞானிகளுக்கு எந்த தோஷமும் கிடையாதுங்கிறார். இந்த தீட்டு அந்த தீட்டு, கர்மகாண்டம் ஞானகாண்டம், இது தொட்டா தீட்டு, ஆண் பெண்ணு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் சொல்கிறோம்ல. ஆனால் ஞானம் அவ்வளவு புனிதமானது. பல முறை நினைப்பேன், இந்த உடம்பை வச்சுக்கிட்டு உனக்கு பூஜை பண்ணுறானே நான் நினைப்பேன் நான் அடிக்கடி. அப்புறம் அதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அது எனக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டார். அதனால் நீ சும்மா சாதாரணமாக இருந்த நிலை, எப்போதும் போல் இருக்கிற நிலையே ஒரு உன்னதமான நிலை. அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் சொல்லிடுறேன். எனக்குள்ளே நான் உபநயனம் போடாமல் பூஜை பண்ணுறதும், எனக்கு வேதம் உபநயனம் போட்டு தான் சிகா வச்சு தான் பூஜையெல்லாம் பண்ணணும்னு அது எதுக்கு சொல்லுதுங்கிறத உபநிஷத்து சொல்லுது. பிரம்மஞானத்தோடு தான் நீ பூஜை பண்ணணுங்கிறது அது தத்துவம். அப்புறம் நீ அப்படி பிரம்மஞானம் உனக்கு வந்தால் இந்த உபநயனம் சிக்காலாம் உள்முகமாயிடும். அது உனக்கு அவசியம் இல்லைங்கிறது. இப்போ நாம் மானுடமாக இருந்து சம்சாரியாக இருந்தாலும் பல சிந்தனைகள் எண்ணங்கள் வந்து போனாலும் நம்ம பியூராக புனிதமாக பூஜை பண்ண முடியாதா அப்படின்னு நான் நினச்சது உண்டு. பியூராக 100% பியூராக புனிதமாக பூஜை பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சது உண்டு. அதுக்கு இன்றைக்கி விடை கிடைக்குது. ஞானத்துக்கு இணையான புனிதம் எதுவும் இல்லை. அப்போ ஞானிகள் அதனால தான் நம்ம உபநயனம் போடாட்டினாலும் சிக்கா வைக்காட்டினாலும் இந்த பிரம்மஞானம் பூர்ணமாக இருக்கிறதுனால எல்லா தேவர்களும் சித்தர்களும் மகா பெரியவா வரைக்கும் தேவர்களும் முருகப்பெருமான் இனி கூட வந்திருக்காரு. இனி கொஞ்சம் பெரிய லெவலில் பார்த்தீங்களா? ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். யாரும் பார்க்கலையா? நீங்கள் பார்த்தீங்க 2 பேர் பார்க்கல. நீ பார்த்தியாப்பா? நேரம் சரி, 2 பேர் அது பார்த்தீங்க. சுவாமி டெய்லி வராங்க. எங்கேயாவது உண்டா இந்த அதிசயம்? எங்கேயாவது உண்டா சொல்லுங்க. உலகத்தில் எவ்வளோ பேர் பூஜை பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. இது ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன். ஒரு ஞானத்தினுடைய நிலையிலேருந்து சொல்கிறேன். இந்த மந்திரம் இங்கே வருதுனால அதனால் ஞானிங்கிறவனை ஆகாயத்திலேருந்து குதிக்க மாட்டான். உன் கூடவே இருப்பான், சைலண்ட்டாக இருப்பான், தெரியாது. நான் இதெல்லாம் வேதம் அங்கீகரிக்கிறதுனால தான் இது தைரியமாக பேசுகிறேன். இல்லைன்னா நான் பேச மாட்டேன். சொல்லவே மாட்டேன். வாயே திறக்க மாட்டேன். திறந்து நான் 25 வருஷமா. அப்போ நம்ம வாழ்க்கையும் பூஜையும் நெறிமுறைகளும் மிக புனிதமானது. அதையும் தாண்டி புனிதமானது. புரியுதா? 4வது சாப்டர் 38வது மந்திரம். இப்போ இந்த ஞானம் என்ன பண்ணுது? ஆழ்மனதில் இருந்து உன்னை வழி நடத்துது. எப்படின்னா சொரூபமாக இருந்து இறைவனாக இருந்து உன்னை வழி நடத்துது. என்ன சொரூபம், என்ன இறைவன்? அமைதியும் ஆனந்தம்தான் சொரூபம். அமைதியும் ஆனந்தம் தான் இறைவன். இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கலாம், அன்பு. இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கலாம், அறிவு. அறிவு, அன்பு, அமைதி, ஆனந்தம், இதுதான் இறைவன். வேறு யார் இறைவன்? 4 கையோடு வந்தால் தான் இறைவன் சொல்லக்கூடாது. அது பக்தி யோகம். அது உங்கள் திருப்திக்காக அது மாதிரியா வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு காட்சியும் கொடுப்பாரு. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் நம்பிக்கை வரும். அதனால் இயல்பாக செயல்படுறதுங்கிறது அவன் எந்த அலட்டிக்கிறதுக்கும் அவசியமே இல்லைங்க. ஏன்னா அவன் பொய்யா வாழலை, மெய்யா வாழ்கிறான்.
இப்போ நீங்கள் தான் இந்த சமுதாயத்தில் நம்மளை அங்கீகரிக்கணும், நம்மளை பெரிய ஆள்னு சொல்லணும், நம்மளை அப்படி நினைக்கணும், இப்படி நினைக்கணும், எங்கள் தெருவிலையா நான் தான் பெரிய ஆள், எங்கள் இதுலையா அதுதான், இப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செம்மட்டியால் உங்களை அடிச்சுக்கிறீங்க. வாழ்நாள் ஃபுல்லாக மற்றவன் என்ன நினைப்பான், மற்றவன் என்ன நினைப்பான், அதை முதல்ல தலை முழுகுங்க. மற்றவன் என்ன நினைப்பான், மற்றவன் என்ன நினைப்பான், மற்றவனா நீனு? உனக்கு அறிவே இல்லையா? உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டியா? நீ மற்றவனை நினைக்கிறதுனால தானே உனக்கு இந்த சிந்தனைலாம் வருது. உன் வேலையை நீ பார்த்துட்டு போயா, உன் கடமையை செய்யா. இது தெரியாதா? பிறந்ததுலேருந்து இது தெரியாதா உனக்கு? உன் வேலையை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன்னுடைய தொழிலை பாரு. ரெண்டை கவனம் செலுத்து. எஞ்சி இருக்கிற நேரத்தில் இறைவனை பிடி, இல்லை குருவை பிடி. இந்த இயல்பாக செயல்படுத்துறது தான் வேதத்தினுடைய ஞானத்தினுடைய செயல்பாடு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏகாகிரமாக ஏகாந்தமாக அந்த சொன்ன முறை விளிமுறைகளோட பிரத்யாகாரம், தாரணா, தியானம், இந்த 3 வார்த்தைகளை செயல்படுத்தி பார்க்குறதுக்கு ஏகாந்தமாக உக்காரணும். இப்படி நீ செயல்பட்டால் நீ அரிய முடிவு, பெரிய முடிவு, அதெல்லாம் உனக்கு சாதாரணமாக இருக்கும், மிகச்சாதாரணமாக இருக்கும். மிகப்பெரிய வேலைகள்லாம் மிக எளிமையாக பண்ணிகிட்டு இருப்ப. ஒரே பெரிய பிரகாசம் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். என்ன அங்கீகரிக்கலை யாரும், அவசியமே இல்லை. யார் அங்கீகரிக்கணும்? உன்னை நீ அங்கீகரித்தா பத்தாதா? நீ உண்மையாளனாக இருந்தால் உன்னை நீ அங்கீகரித்தா போதும். நீ நடிகர் திலகமாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இது உறுதிப்படுத்தப்படணும். எது உறுதிப்படுத்தப்படணும்? எது உறுதிப்படுத்தப்படணும்? இது சத்தியம், இது மித்தியாங்கிற அறிவு இருந்ததுன்னா உன் வாழ்க்கையில் துக்கமே வராது. இப்போ நீ எதுக்கு பயப்படுற, எதுக்கு துக்கப்படுற பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே போய் அலசி ஆராய்ஞ்சிங்க வச்சிங்களேன். இதுக்கு போய் கண்ணு திறந்ததுலேருந்து கண்ணு மூடுற வரைக்கும் சிந்திச்சு குழம்பி பைத்தியமாக இருந்துட்டேனே, மடத்தனமாக இருக்கேன். ஜியை 10 வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கலாம். சொல்கிறீங்களா இல்லையா? புரியுதா விஷயம்? நீ ஏன் பொய்யில் வாழ்கிறதுக்கு தவிக்கிற? பொய்யில் வாழ்கிறதுக்கு அழுகுற, தவிக்கிற, மண்ணள்ளி போட்டுக்கிற, ஓடுற, ஒடியாடுற. எங்கே ஓடுற? என்னத்தை பிடிக்க போகிற? அதனால் இந்த தெளிவு 3வது நிலையில், முதல் நிலையில் அறிவு சிரவணம், 2வது நிலையில் மனநம் தெளிவுபடுத்த சந்தேகங்களை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ எப்படி நடக்கிறியோ அதெல்லாம் ஞானம்தான். புரியுதா? சுபாவமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னு அந்த கர்மத்தை விட்டு ஞானத்துக்கு வாங்குகிற விஷயம். இப்போ இந்த குண்டலினி என்னது? கர்மம், கர்மயோகம். உடம்பால் செய்கிற எல்லா வேலையும் என்னது? கர்மயோகம். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் கர்மம் பண்ணிகிட்டு இருப்பான். இதை செய்யணும், அதை செய்யணும், அதுக்கடுத்து அதை செய்யணும், அது செய்யணும், அதுவாகணும், இதுவாகணும். உக்கார மாட்டான். இதெல்லாம் நீ சங்கல்பத்தினாலே நடத்தலாங்கிற ஒரு அறிவு இருந்தால் எதை செய்வ? இந்த கடைக்கு போய் தான் நீ வாங்கிட்டு வரணுங்கிறது ஒரு ஃபோன் பண்ணாலே வருதில்ல. இப்போ கடைக்கு போய் வாங்கிட்டு க்யூவில் நின்று வாங்கிட்டு வர்றது கர்மா, ஃபோன் பண்ணுறது ஞானம். இல்லை ஒரு மெசேஜ். எளிமையாக புரியும். அதனால் பொய் தான் துக்கம் தருது. பொய்யை அதுக்குள்ளே இறங்கி பாரு. அதில் இருக்கிற மெய்ப்பொருளே இருக்காது. பொய் ஒன்று த்ரெட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுல, அதில் மெய்ப்பொருளே இருக்காது. ஒன்று த்ரெட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அது வேலை. புரியுதா? அதனால் இந்த மந்திரங்களை ஜபிச்சு வந்தாலும், ஒரு யோகத்தில் தொடர்ந்து பயணித்தாலும், அது எந்த யோகமாக இருந்தாலும் முதல்ல அதுக்கு அமாவாசைன்னு ஒன்று இருக்குது, இருண்ட காலங்கள்னு ஒன்று இருக்குது, அப்புறம் நடுவில் பாதி வெளிச்சம் பாதி இருட்டுங்கக்கூடிய மனன காலம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் முடிவு நிலையில் வெளிச்சங்கிறது பூர்ணமாசி பௌர்ணமிங்கிற நிலையும் இருக்குது. அதனால் நீ தொடர்ந்து பயணிப்பாயாக. அதை சொல்கிறார். அஷ்யா கா வர்ணயத்தை சஞ்ஞா ஏத்தத் ஆக்கியாகி தத்துவத்தகமாக இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். ஒரு 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 சாதகனுடைய பயணத்தில் இருட்டு,
பிரதிபதா அப்புறம் பௌர்ணமி எப்படின்னு. அப்போ அதுக்கு பதில் சொல்கிறாரு. பிரதிபதினத்தோ அக்காலே அமாவாஸ்யா, வளர்புரை முதல் நாள் இருக்குல்ல, அப்போனா அன்றைக்கி அமாவாசைன்னு அர்த்தம். முதல் நாள் அப்போ அமாவாசைன்னு. அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் பிரதிபதா வளர்புரை. அக்காலே அமாவாஸ்யாக தத்தைவச்ச பௌர்ணமாஸ்யாம் சரி குறியாத். முதல்ல உறுதி செய்யணும். என்ன உறுதி செய்யணும்? சரி குறியாத். நீ எந்த யோகத்துக்கு போகிற, யார் குரு, என்ன சிலபஸ்ஸு, எத்தனை நாள் ஆகும், எப்படி பயணிக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் அதுக்கு ஒதுக்கணும், அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கணும், இடையில யார் யாரெல்லாம் குழப்புவாங்க அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணணும், இதெல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டே வரணும். அதை சொல்லுது. ஸ்திரீகுரியா பந்தியா ஹி நான் அந்யதா. அதனால் இந்த 3 பகுதி இருக்குங்கிறத அறிந்து நிலைப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். உடனே வெளிச்சம் வந்துடும், தியானம் பண்ணோன்னே முருகப்பெருமான் வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லாமல் முதல்ல அதுக்கான அறிவை எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டே வா. நீ எதிர்பார்க்கவே கூடாது. அது இந்த ஒரு வார்த்தை போதும். கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொன்ன வார்த்தை. கடமையை மட்டும் செய்யன்னு சொல்லலை அவர். பலனை நீ எதிர்பார்க்காத. பலனை எதிர்பார்க்குறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. பெண்கள்கிட்ட உள்ள பெரிய மைனஸ் இந்த எதிர்பார்ப்பு. அவங்க அப்படி நடந்துக்கணும், இவங்க இப்படி நடந்துக்கணும். நான் என் மைண்டுக்குள்ளே ஆழத்துக்குள்ளே என்ன சந்தை பொந்துக்குள்ளே என்ன வச்சுருக்கேனோ அதை கண்டுபிடிச்சி எனக்கு வந்து அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். வேலை வெட்டியா இல்லையா அவனுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு எவன் சொல்லி கொடுத்தான்? அவனுக்கு வேலை வெட்டி இல்லையா? அவர் படுத்தா அப்படியே நான் சொன்னேன், வானா வரணும், போகணும், உக்காரணும். அப்போ ஒரு பொம்மினேரி நாய்க்குட்டி வாங்கி வச்சுக்கோ அப்படின்வான். விவேக் தான் சொல்லுவான், காமெடியன் சார். இதெல்லாம் என்ன ஒரு மனநிலை, என்ன ஒரு ஆட்டிடியூடுன்னு என்னென்னு தெரியல, எனக்கு புரியல. என்ன வேணும் வாய்ச்சி விட்டு கேட்டு தொலையேன். சப்ளையர் வந்தால் கேட்குறீல்ல, டேபிளில் உட்காந்து இதை எடுத்துணும் அதை எடுத்துணும், அது மாதிரி கேட்டு தொலையேன். அவன் போகிறப்ப வாங்கிட்டு வரலன்னா சண்டை போடு. நீயே கண்டுபிடி. உனக்கு இது கூட தெரியாதா? என் செப்பலோடைய சைஸ் என்ன கலரு, இதெல்லாம் சினிமாவில் காட்டுறான்பா. அதுக்காக அப்படி பிரிஞ்சு போயிடலாம். பிரேக்கப், டைவர்ஸ், பிரிகிறோம், நட்போடு பிரிகிறோம். நம்ம என்ன இப்படியே பிரிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில் தனியாக நிற்க வந்து ஏகாந்தமாக இருக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் சொன்னாங்களோ? அப்படி ஆயிடும் நிலமை. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணணும்னு கேட்டால், காமேன விஷயாகாட்சி விஷயாத்மா காம் மோகிதக. சில சாதகர்கள் விஷயாகாட்சி, போகங்களை விரும்புகிறவங்க, பொருட்களை விஷயாத் காமம், பொருட்களை விரும்புகிறவங்க, மோகிதக மயக்கத்திலேயே இருப்பாங்க. துவாவேவ சந்திய, 2 இருக்க முடியாது. அதனால் ஒன்றை விட்டு தியஜ நித்தியம் நிரஞ்சனம் உபாசே. நித்தியமானது எது? தூய்மையானது எது? தூய்மையானது இப்போ என்னது? இனிமேல் ஞானம் தூய்மையானது. இப்போ ஞானம் உங்களுக்கு பிறந்துடுச்சுன்னா உங்களை விட புனிதமானவர்கள் யாரும் இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அதை விட்டு வெளியிலே வர முடியல என்னால். இப்போ வரைக்கும் அந்த பிரபாவம் இருக்குது. எவ்வளோ பெரிய வார்த்தை! பொய் சொல்லுதா? சொல்கிறது பரம்பொருள். யாரையோ மயக்கிறதுக்காக பொய் சொல்லுதா? இல்லை. கேட்குறவன் அர்ஜுனன். எதுலேருந்து சொல்லுது? உபநிஷத்துலேருந்து எடுத்து சொல்கிறது. அதனால் லட்சியத்தை உறுதி செய்யணும், அந்த பயணத்தை தெரிஞ்சுக்கணும், வழிபாடுகளில் உள்ள இடர்பாடுகளை நீக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சந்திய தியஜே சர்வம் எதி இச்சேத் ஆத்மனா ஹிதம். ஆத்மாவுக்கு ஹிதம் தருவதை விட்டு பாக்கி விஷயங்களை
விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் உனக்கு சாதகமாக நடக்கும்னு நினைக்க முடியாது. பயணத்தில் இது ஒரு தவ வாழ்க்கை. அங்கே தனக்கு ஆத்ம விசாரத்துக்கு சாதகமான விஷயங்களை தவிர பாக்கி எல்லாத்தையும் தெஜே. சக்தி மத்தியே மனக கிருத்வா மனக சக்தேஷ மத்தியம். சக்தி மத்தியே ஒரு ஆற்றலில் இருந்து, மனம்ங்கிறது ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலில் மத்தியமாக இருந்து மன கிருத்வா மனக சித்தை சத்தில் நிறுத்த. மன கிருத்வா மனக சித்தை சத்தில் நிறுத்த மத்தியகம். இந்த ஆற்றலை சித்தாக்கி சத்தாக்கி நிறுத்த வேணும். சத்தினுடைய மத்தியில் உக்காரணும், நிற்கணும், நடக்கணும். அதாவது உன்னுடைய ஆற்றல் கரெக்டாக டியூன் ஆகணும் சத்தை நோக்கி. அதை சொல்லுது. மனசா மன ஆலோக்கிய, மனதால் மனதை பார். அதாவது சித்தால் சத்தை பார், புறத்தை விட்டு அகத்தை பார். தத் தியஜேத் பரமம் பதம். இப்படி நீ விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டீன்னா எஞ்சி இருப்பது பரம். தெஜேத், எதெல்லாம் விடுறியோ நேத்தி நீ எதெல்லாம் நிவர்த்தி பண்ணிறியோ, நிவர்த்தி பண்ண முடியும். ஒன்றை நீ நிவர்த்தி பண்ண முடியாது. இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. மணி ஏவகி பிந்து ச உற்பத்தி ஸ்திதி காரணாத்து. மனம்தான் சித்து, மனம்தான் பிந்து. பிந்துங்கிறது சத்து. சித்து சத்து ரெண்டும் மனம்தான். இந்த மனம்தான் சத்தோட தொடர்பு கொண்டு உற்பத்தி ஸ்திதி காரணம். உற்பத்திக்கும் பாதுகாப்புக்கும் சம்ஹாரம் ஒடுக்கத்துக்கும் காரணம். மனசோத் உற்பத்தே பிந்துர் ஆதா க்ஷீரம் கிருதாத்மகம் நாச்ச பந்தன மத்தியஸ்தம் ததைவ காரணமானசம். மனோத் உற்பத்தியத்தே, இந்த மனதில் உற்பத்தியாவது தான், அதாவது சித்தினுடைய தவத்தால் உற்பத்தியாவது தான் சத்து. சித்து தொடர்ந்து தபஸ் செய்ய சத்துங்கிற அந்த உணர்வு பிறக்கும். அகம் பிரம்மாஸ்மி உணர்வு பிறக்கும். அயமாத்மா பிரம்மம் அப்படிங்கிற உணர்வு பிறக்கும். இப்போ நம்ம விசாரம் பண்ண ஒரு நாள் ஞானமும் ஆத்மாவும் ஒன்றுன்னு சொன்னேன். ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? ஞானமும் இறைவனும் அவன்தான். அறிவு தான் இறைவன், அறிவு தான் நீங்கள், அறிவு தான் வேதம்னு சொல்லியிருக்கனா இல்லையா குரு? ஞானமும் வேதமும் ஒன்று, வேதமும் பிரம்மமும் ஒன்று சொன்னமா? இப்போ அதுபோல் இந்த ஷீரை பாலை காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து உருக்கி கிருத்தம் எடுக்கிற ப்ராசஸ் மாதிரி மனசோத் உற்பத்தியத்தே பிந்து. இந்த மனதை கடைய பிந்துங்கிற சத்தானது வெளிப்படும், தோன்றும், உணர்வுக்கு உண்டாகும். நாச்ச பந்தன மத்தியஸ்தம் ததைவ காரண மானசம். மனமே கைது செய்கிறது. பந்தனத்துக்கு காரணமும் இந்த மனம்தான். ஏன் அறியாமல்? மெய்ப்பொருள் அறிஞ்சால் அது இல்லாமல் போயிடும். ததைவ காரணம் ஆனசம், அதுவே மனமே கைது செய்கிறது. மனமே முக்திக்கு காரணம். சத்து காரணம் அல்ல. நாச்ச காரணம் ஆனசம். ஒரு மனசுங்கிற ரெண்டு மனசு சொல்லுது. ஒரு மனசு ஜித்து, ஒரு மனசு சத்தை சொல்லுது. சந்தா கர்ம சந்திரா கர்ம தியமா சந்திராக் அர்க்க மத்தியமா. சந்திர அர்க்க, சந்திரனா சந்திரன், அர்க்கனா சூரியன், மத்தியமா. சக்தி திரயதா தத்ரய பந்தனம். இந்த சூரிய நாடி சந்திர நாடி நடுவில் மத்தியமா, நடுவில் சுஷ்மனா நாடி, அதில் சக்தியானது சித்தானது பயணிக்கிறது. அதுவே ஒரு பந்தத்தில் தான் பயணிக்கிறது.
ஞாத்மா சுஷ்மனா தது பேதம் கிருத்வா வாயும் ச மத்தியகம். அதை அறிந்து, சுஷ்மனாவை அறிந்து, அந்த பேதத்தை அறிந்து சித்தை பிராணன் மூலம் நடுவில் செலுத்த வேண்டும். சித்தை பிராணன் மூலம் சுஷ்மனா நாடியில் சத்தை நோக்கி செலுத்த வேண்டும். ஸ்திதித் வாசோ பைந்தஸ்தானே கிராணரந்திர நிரோதையேத். இப்படி இந்த சித்து மேலே ஏறுவதற்கு பிராணாயாமம் முக்கியம் இல்லையா? பிராணாயாமம் பண்ணும்போது தான் சித்து மேலே ஏறும். ஏன்னா நம்ம எல்லா லாக் பண்ணுறோம், மேலே கவனத்தை செலுத்துகிறோம். அதனால் எங்கே கவனிக்கிறோமோ அங்கே காற்று, எங்கே காற்றோ அங்கே சைத்தன்யம், எங்கே சைத்தன்யமோ அங்கே சத்து. அச்சா, ஸ்திதேர் வாசோ பைந்த ஸ்தானே பிந்துஸ்தானே கிராணாரந்திரே நிரோதையே. இப்போ இந்த காற்று மேலே ஏற கிராண நாக்கு, அதாவது மூக்கினுடைய துளைகள் மூடப்பட வேண்டும். அதை கும்பகம் பண்ண சொல்லுது. கையாலையும் மூடலாம், தம் கட்டியும் மூடுவாங்க சில பேர். அப்போ பிந்துஸ்தானம் இந்த ஏற்கனவே அது நடுநாடியில் வருதா, அது புரோமத்தியில் வந்து அது 3 இடத்துல ஜங்ஷன் ஆகுது. அதே ஜங்ஷன் புரோமத்தி, அப்புறம் அந்த பிந்து பீடம், அந்த மணிதீபம், அப்புறம் சகசிராரம். உடம்பில் எப்படி வரும்ல 8 மாதிரி, அது புரோமத்தியில் மீட் ஆகிறது இல்லாமல் அடுத்தாப்பில் ஒரு ஜங்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ஜங்ஷன், அடுத்தாப்பில் மேலே 2 நிலை, 2 ஜங்ஷனில் அது மீட் ஆகுது. அதான் ஒன்று வந்து சர்வஜி நிலை, ஒன்று சர்வசித்த நிலை, ஒன்று சர்வேஸ்வர நிலைன்னு சொன்னோம் மாண்டூக்கிய உபனிஷத்து. வாயும் பிந்தும் சமாக்கியாத்தம் சத்துவம் பிரகிருதி. வாயுவும் பிந்துவும், வாயுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணனுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தும் சத்தும் சேர சத்துவநிலை பிரகிருதி, இயல்பான சத்துவநிலை. சித்து சத்தோட சேர்ந்துடுச்சு. சர்ச்சக்கராணி பரிஞாத்வா. இப்படி தான் இந்த பிராணனும் ஒவ்வொரு சக்கரமும் மீட்டாகி ஒவ்வொரு ஜங்ஷனில் கடந்து மேலே ஏறி வருகிறது. சர்ச்சக்கராணி பரிஞாத்வா. இந்த 6 நிலைகள், இந்த சித்து எல்லாம் முதுகுத்தண்டில் நடக்கிற விஷயம் புரியறதுக்காக அது முதுகுத்தண்டை சொல்லுது. முதுகுத்தண்டுக்குள்ளே நடுநாடி. முன்னாடி லொக்கேஷன் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக அது நாபி, நெஞ்சு, கழுத்து, புருவமத்தி, சகசிராரன்னு முன்னாடி சொல்கிறது. பின்னாடி அது ஒரு நேர்கோட்டில் அதனுடைய பயணம். ஸோ சர்ச்சக்கராணி பரிஞாத்வா பிரவிஷே, அறிந்தது நுழைகிறது. சுகமண்டலம், இறுதி அருமையான வார்த்தை, இந்த வார்த்தை எழுதிங்க. சுகமண்டலம். யோகிகள் இந்த நிலையை தாண்ட மாட்டாங்க. யோகிகளாக இருக்கிறாங்க இல்லையா, இந்த தியானம் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது குரு சொல்லியிருப்பாங்க, நீ சகசிராரம் போனால் உனக்கு பிளிஸ் சென்டர்னு சயின்ஸு சொல்லுது, உனக்கு ஆனந்த அனுபூதி ஏற்படும், நீ மகிழ்ச்சியாக இருக்கலான்னு. அப்படியே அங்கேயே இருப்பாங்க. எதுக்கு இந்த உலகத்தில் தொடர்பு கொண்டுக்கிட்டு? நம்ம சுகமாக இருக்க வேண்டியதானே. மற்றவங்க சுகமாக இருந்தானே அசைவானா? அது மாதிரி அசையாமல் ஒரு ஆனந்த நிலையிலே எப்போதும் இருப்பாங்க. அங்கே படுத்திருந்தாலும் சரி, நின்றாலும் சரி, நடந்தாலும் சரி, சதா என்னவாக இருக்கும்? ஆனந்த அனுபவத்திலேயே இருப்பாங்க. 24 ஹவர்ஸ் பேரின்பம், சாதாரண இன்பம் இல்லை. நாடி நரம்புலாம் அப்படியே குளிர்ந்து சொல்லவே முடியாத வார்த்தைக்குனால சொல்ல முடியாது. அதுதான் அதில் ஒரு துளி காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த இல்லற தாம்பத்திய உறவை அதில் ஏற்படக்கூடிய அந்த இன்பத்தை கம்பேர் பண்ணுவாங்க. அது அல்பந்தான், ஆனால் இது நிரந்தரம். ஞானத்துக்கும் அதே உணர்வு உண்டு. ஞானம் என்ன தெரியுமில்ல, அமைதியாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான், ஒரு வெளிப்பாடும் இருக்காது. ஏன் சுபாவம். இப்போ பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால பேசுகிறோங்க, இல்லைன்னா பேசிகிட்டு இருந்தோமா? 25 ஆண்டுகள் பேசிட்டு இருந்தோமா?
இது ஒன்றே போதுமே, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் கமிட்டியில் சொல்லுவாங்க, அவர் ஒன்லி ஆக்ஷன் தான் அப்படின்னு. சுவாமி காரியம் நடக்கணும், வேறு ஒன்றும் பேச்சு என்ன வேண்டியிருக்கு. நான் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தேன்னா கமிட்டியில் ஏதாவது பேச வேண்டியவன் பேசாமல் இருந்தேன்னா அது மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கடந்து வந்திருக்க பாதை உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக அந்த லைஃப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன். இப்போது சுகமண்டலம்ங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இப்போ எப்படி புருவமத்தி வந்துட்டோம், புருவமத்தியிலேருந்து இப்போ மணிதீபம் போகிறோம். சந்திரமண்டலம் தாண்டி, அக்னி மண்டலம் தாண்டி, சூரிய மண்டலம் தாண்டி, சந்திரன் சூரியன் அக்னி. முதல்ல சந்திரன், அப்புறம் சூரியன், அப்புறம் அக்னி, இதெல்லாம் சித்து கிடக்குது. அதுக்கப்புறம் சுகமண்டலம்னு வார்த்தை போட்டிருக்கு. வேதம் சொல்லுதே, இதாங்க பிரமாணஜன்ய ஞானம்னு சொல்லுது. பிரமாணஜன்ய ஞானம், நாம் பேசுவதற்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். போதுமா? புனிதன்னு சொல்ல வார்த்தை எப்போ? ஞானிகள் புனிதமானவர்கள். சும்மா மேலோட்டமாக அதை என்னால் எடுத்துக்க முடியல. அதனால் தான் அந்த பூஜை சிறக்குது. வெறும் பக்தியோடு மட்டும் செய்யாமல் ஞானத்தையும் கலந்து செய்கிறாங்க சுவாமி பூஜையை. அதனால தான் அங்கே மிராக்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா இன்றைக்கி முருகப்பெருமாள் அவர் பிரசன்ன இது ஃபயர். இப்போ என்னாச்சுன்னா, இந்த சுகமண்டலங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. இதுக்காக தான் யோகிகள் அவங்களுடைய அல்டிமேட் கோலி தான். அதுக்கு மேலே ஞானம்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. இது ஒரு நல்ல குரு சத்குருக்கிட்ட போயிருப்பாங்க, பிரம்மஞானத்தை பற்றி ஒரு லைட்டாக புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப நம்மளை மாதிரி விசாரம்லாம் பண்ண மாட்டாங்க, மனனமும் பண்ண மாட்டாங்க. சிரவணம் பண்ணாங்களா, அதில் ஒரு வார்த்தையை எடுத்துக்குவாங்க. சஹசிராரம் போனால் அமிர்த நிலை ஏற்படும், மரணமற்ற நிலை ஏற்படும் சொல்லிட்டாங்களா, அதில் போய் உட்காரும். பேச்சு கீச்செலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி கர்மயோகம் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஞான யோகமும் பண்ண மாட்டாங்க. ராஜயோகங்கிற பரம்பரையில் நினைச்சு, சிவபரம்பரையில் நினச்சி அப்படியே உட்காந்துருப்பாங்க. அது ஒரு உன்னதமான வைராக்கியம். எல்லோரும் இருக்க முடியாது. வெளியில் வந்தீங்கன்னா நீ பைத்தியமாயிடுவேன், சித்தியானா சித்தி ஆகிடுவேன். வெளியில் வந்துச்சு இவ்வளோ வருஷம் நான் சும்மா உட்காந்துருந்தேன், நானும் வருத்தப்படுவேன். புரியுதா? டாக்டரேட் டிகிரி அவார்டு ஆனால் தான் உனக்கு மரியாதை. சப்மிஷன் ஆகி எல்லாம் ஆனால் கூட டிகிரி அவார்டு ஆகலைன்னு வச்சுங்க, என் வாழ்நாள் ஃபுல்லாக நீ அந்த எம்ஏவோடு சுற்றின்னு இருக்க வேண்டியதான், இல்லை எம்எஸ்சியோடு சுற்றின்னு இருக்க வேண்டியதான். எங்கள் ஹெச்ஓடி சொல்லுவார், ஒழுங்காக பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த யோகி உக்காந்தானா அவன் ஏந்திருக்காமல் இந்த சுகமண்டலத்தை தொடர வரைக்கும் அவன் ஏகாந்தமாக உக்காந்துருக்கணும். யார்கிட்டையும் பேசக்கூடாது, எந்த கமிட்மெண்ட்லையும் ஈடுபடக்கூடாது. திருவண்ணாமலையில் நம்ம வளம் வரோம்ல, கிரிவலம் வரோம்ல, இப்போ இனிமேல் பாருங்கள் 2 பக்கமும் சாதுக்கள் இருப்பாங்க. சாதுக்களில் பல பேர் இது மாதிரி தான் இருப்பாங்க. சில பேர் ஆத்ம விசாரம் பண்ணுவாங்க. எல்லா கேட்டகரியும் இருக்காங்க அங்கே. நீங்கள் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாம் இருக்கிற கூட்டம். அது திருவண்ணாமலை இருக்க சுற்றி சிவபரம்பரை எல்லாம் என்னை சுற்றி வரும். பித்தனும் அவனுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவரை சுற்றி சித்தர்களும் பித்தர்களும் முக்தர்களும் பரம்பரையில் சுற்றி, சிவபரம்பரையில் சுற்றி இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் தான் யோகிகள். அவங்க ஆத்ம விசாரம் பண்ண மாட்டாங்க, ஏகாந்தமாக ஒன்றே ஒன்று போதும், ஒரு வார்த்தை போதுன்ட்டு போய் உக்காந்துருவாங்க. என்னது? சுகமண்டலம் போய் திரும்பணும் அவசியம் இல்லை. உடம்பே போனாலும் அவங்களுக்கு அவசியம் இல்லை. உடம்பே போயிட்டா கூட அந்த சைத்தன்யம் என்னது சுகத்தில் தான் இருக்கும் எங்கேயாவது. அதுக்கு வழி நடத்துவாங்க யாராவது. ஆச்சா, சிஷ்யர்கள் வழி நடத்துவாங்க. இப்போ யோகி ராம் சரத்குமார் அங்கே தானே பண்ணியிருக்காங்க, சமாதி அங்கே தானே பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அங்கேயே இருக்கும். அது இந்த உடல் பிராணன் வெளியில் போகாது, சித்து வெளில போகாது, உடம்பும் கெட்டு போகாது. இது என்னது? சுகமண்டலங்கிறது நீங்கள் கடந்து போகணும். நான் சொல்லுவேன்ல, பிளாக் ஹோலு, நீ தியானம் பண்ண தூக்கம் வரும், அப்படியே தூங்கி நல்லா தியானம் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கிடக்கானுங்க. உபநிஷத் ஞானம் இல்லாதவர்கள். பெரிய பெரிய மகானுபாவர்கள் கூட பெருமையாக சொல்லிக்கிறாங்க அதை.
தெரியாமை அறியாமை இருந்துட்டு போட்டோம். அந்த பிளாக் ஹோல் கடக்கிற மாதிரி இந்த சுகமண்டலத்தையும் நீ கடக்கணும். அமைதியை கடந்தால் இது சுகமண்டலம் வரும். அடுத்தது சுகமாக இருக்கும், ரொம்ப நுட்பமாக இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. அப்படியே இருக்க பிடிக்கும். யாராவது ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணுவான் வந்து. அது மாதிரிலாம் அப்படியே இருக்கக்கூடாது. உள்ளே போயிட்டாருன்னு திரும்ப மாட்டார் இவர். ஏகப்பட்ட வேலை இருக்குது, ரொம்ப வருஷம் ஏப்ரல் 1லேருந்து 11 வரைக்கும் நடக்க போகுது. இவர் தியானத்துக்கு போய் உள்ளே போயிட்டாருன்னா, சமாதிக்கு போயிட்டாருன்னா, அதனால் யாராவது ஒருத்தன் அப்போ தான் கரெக்டு டைம் பார்த்து. இப்போயாவது தியானம் பண்ணுறோம், இதெல்லாம் நடக்குது. சும்மா எப்பயாவது உத்து கவனித்தானாலே உள்ளே போயிடுவேன். சண்முகரை அங்கே விக்கிரகம் இருக்குல்ல, அவரை உத்து பார்த்தாலே உள்ளே போயிடுவேன். இந்த அருணகிரிநாதர் அரங்கத்தில் படம் இருக்க மூலவர் படம், அவரை உத்து பார்த்தாலே உள்ளே போயிடுவேன். ஆனால் உள்ளே போக விட முடியும். யாராவது ஒன்று அப்போ தான் வரைஞ்சி கட்டிக்கிட்டு 5 ஜி 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 அப்படி நீ உள்ளே போயிடாதங்கிற மாதிரியே அதை வெளி நடத்தி அதை கலைச்சி அதுங்க நல்லாயிருக்கும். நான் அவுட்டு, செம்ம காண்டாகும். இது என்ன நினைக்கிது, முருகனை தான் கோச்சிக்கணும். என்ன வேலையே அவர் தானே, அவனை விடாத. அவனை கவனித்தான், என்னை பார்த்தானா அவன் அவ்வளோதான், அவனை விடாது. அப்படி பண்ணுவார் எத்தனையோ முறை, 1 முறையா 2 முறையா. நான் போக விருப்பப்படலை, நான் போய் சுகமண்டலத்தையே உட்காந்துட்டு நான் விருப்பப்படலை. ஏதோ ஒரு பிரியமாக ஒரு பார்வை பார்க்குறேன், அதை கெடுத்து விட்றாங்க. இது எப்படி சொல்கிறது, நினச்சா கண்ணீர் தான் வருது. நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, பாக்கி எல்லோரும் அப்படி வச்சுருக்கார் தலைவர். அதாவது சர்க்கரை வந்து மற்றவங்க தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு மாமரம் இருக்குது, நிறையா பழங்கள் பழுத்து, யாரும் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவேன்னு மரம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருந்துன்னு வச்சுங்க, அந்த மரத்தை வைப்போமா நம்ம? அது மாதிரி மற்றவங்களுக்காக தான் ஒரு காலத்துக்கு அப்புறமா மற்றவர்களுக்காக தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். சும்மா நீங்கள் எப்போது மழை ஏறி யதார்த்தமாக இருன்னு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது. அமைதியாக இருப்போம். அதெல்லாம் செய்து காட்டுறோம். அப்போ தான் புரியும். உங்களுக்கு செய்து காமிச்சா தானே, நீங்கள் உணர்ந்தால் தானே மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும். உங்களை பின்னாடி வரவங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட டவுட்டு கேட்பாங்க, அப்போ நீங்கள் சொல்ல முடியும். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நாம் சொல்லுவோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த சுகமண்டலத்தை கடக்கணும். அதுக்கப்புறம் நிறைய சித்திகள்லாம் வரும், அதையும் கடக்கணும். டைவர்ஷன் நிறைய வரும், அதையும் கடக்கணும். பரமேஸ்வரன் திருவடி ஒன்று தான் வேணும் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அந்த சுகமண்டலத்தை பிரவேசிய நுழைந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், திருத்தியகம், அநாகதம், விசுத்திம், ஆஞாச்சக்கரம் ச சஷ்டகம், ஆதாரம், குதம் இருப்பிடத்தை சொல்லுது. நித்தியுக்தம், சுவாதிஷ்டானம், லைங்கிகம், லிங்கம் இருக்கிற இடத்துல தான் சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் நாபி, அநாகத்தம் ஹிருதயம், விசுத்தி கண்டமூலம். கண்டமூலம்னா இந்த 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 தொண்டைக்குழின்னு சொல்கிறாங்களே அது. ஆஞாச்சக்கரம் மஸ்தகம், மஸ்தகம் நெற்றிக்கு மற்ற மஸ்தகம்னு பேர். அச்சா சச்சக்கராணி பரிஞாத்வா பிரவிஷ்ய சுகமண்டலே பிரவிஷ்யது வாயும் ஆக்கர்ஷிய பிராணனை இழுத்து தத ஊர்தவம் நியோஜய மேல் நோக்கி அனுப்ப ஏவம் சம் அபியசேத் பயிற்சியால் வாயும் ச பிரம்மாண்டமயோ பவதி. பிரம்மாண்டமயனா உடம்பை விட்டு வெளியில் வந்துடுறது. இது அண்டம், இது வரைக்கும் அண்டம், உடம்பு ஃபுல்லாக அண்டம். உடம்பை விட்டு சகசிராரம் வழியாக வெளில வந்துட்டோம்னா இப்போ அவன் என்னவா அகண்ட அனுபூதிக்கு வந்துடுவான். வெட்ட வெளிக்கு அவனுடைய சித்தானது பயணிக்க ஆரம்பிக்குது. வாயும் பிந்தும் ததா சக்கரம் சைவ சமபியசேத். இந்த வாயு, பிந்து, சித்து, சத்து, பிராணன் எல்லாம் இப்போ ஒன்றாக போகுது. சமாதி ஏக்கேன, ஒரு புள்ளிகள் ஒன்றாகிறது. சமசமிருத்தம் யாந்தி யோகினக, யோகி அங்கு ஒன்றாய் நிற்கிறான், அத்வைதமாய் நிற்கிறான். சமாதியை யோகியை அடைகிறான். யதா அக்னி தாரு மத்தியஸ்தே நீதி நோ உத்திஷ்ட மந்தனம் வினா சாமியா சா அபியாசம் யோகேன ஞானதீபம்.
எப்படி ஒரு தாருனா ஒரு கட்டையில் அக்னி மறைஞ்சிருக்கு, அதை மத்தனம் செய்ய அரணிக்கட்டைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அரணிக்கட்டை கீழே ஒரு கட்டை இருக்கும், மேலே ஒரு குச்சி வச்சு கடைவாங்க, கொஞ்சம் நெருப்பு வரும். அதுதான் யாகத்துக்கு முதல் நெருப்பு பழைய நெருப்பு எடுக்கக்கூடாது, புதுசாக நெருப்பு எடுக்கணுங்கிறதுக்காக அது. இப்போ பூஜை ஆரம்பித்து கற்பூரத்தை கண்டினியூவாக கொளுத்தலாம். ஒரு வாட்டி அணைஞ்சிட்டு இருந்தாலும் காட்டலாம், அணையாமல் இருந்தாலும் காட்டலாம், அடுத்த இதை விட்டு. ஆனால் இந்த பூஜைக்காக இப்போ ஆரம்பித்தது தானே அந்த அக்னி. ஆனால் யாகம் பண்ணும்போது புதுசாக தான் என்ன பண்ணணும், அக்னியை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிப்பாங்க. அதுபோல் யதா அக்னி தாரு மத்தியஸ்தே, அதுக்குள்ளே தாரு நடுவில் இருக்கிறது, அது என்ன பண்ணுது, கடையாமல் தோன்றாது. பினா மந்தனம் ந உத்திஷ்ட, கடையாமல் தோன்றாது. உத்திஷ்டோ மந்தனம் பினா வினாச்ச அபியாசம் யோகேன ஞான தீபம். அதனால் அபியாசம் இல்லாமல் ஆத்ம விசாரம் இல்லாமல் ஞான தீபம் நகி. ஞானச்சுடர் உருவாகணும்னு சொன்னால், அக்னி பிறக்கணும்னு சொன்னால், உள்ள அக்னி இருக்குது, சத்து தோன்றணும்னு சொன்னால் ஆத்ம விசாரம்தான் மத்தனம். ஞானிகளுக்கு ஆத்ம விசாரம், யோகிகளுக்கு தியானம். இப்போ தியானம் பண்ணுறவன்லாம் யோகத்தில் போகிறான், விசாரம் பண்ணுறவன்லாம் நிதித்தியாசனத்தில் போகிறான். புரியுதா? விசாரம் பண்ணால் நிதித்தியாசனம். ஒன்றை விசாரம் செய்தால், பரம்பரையில் இங்கே இருக்கா, இதை தியானிக்கணுமா, அப்படி கவனிக்கணுமா, எப்படி கவனிக்கணும், அதெல்லாம் விவரங்களை தெரிஞ்சுக்கணும். யோகேன ஞான தீப, அந்த யோகம் இல்லாமல் ஞான தீபம் நீ தரிசிக்க முடியாது. கடமத்தியகதோ தீபோ பாஹ்யோ நைவ பிரகாசித்தே. இப்போ ஒரு கடம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு தீபத்தை வச்சுருக்கோம், வெளியில் வெளிச்சம் தெரியாது. கடத்தை உடைச்சா வெளிச்சம் தெரியும். அது மாதிரி நமக்குள்ளே இருக்குது, நம்ம உடம்பு கடம், நமக்குள்ளே தீபம் இருக்குது. இந்த உடம்பை நீக்கினால், அறிவால் நீக்கினால் உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் பிரகாசிக்கிறது தெரியும். இப்போ நமக்கு தெரியல, அதனால் பிரகாசிக்கலையானா இல்லை, அது பிரகாசிச்சுட்டு தான் இருக்குது, நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புன்னு சுற்றிக்கிட்டே இருக்கோம். காரண உடம்புல என்ன பண்ணுறோம், தூங்குகிறோம். சூக்ஷ்ம உடம்புல என்ன பண்ணுறோம், பிளான் போடுறோம், திட்டம் போடுறோம். ஸ்தூல உடம்புல என்ன பண்ணுறோம், செயல்படுத்துகிறோம். எதை சிந்திக்கிறோம், எதை பிளான் பண்ணுறோம், எதை செயல்படுத்துகிறோம்னா மித்த ஏதாவது டார்கெட் வச்சுக்கிட்டு அது பின்னாடி போகிறோம். அருளை பொருளாக்கணும், பொருளை அருளாக்க வேண்டும். பொருளை அருளாக்குனா தான் சத்துவகுணம் வரும். சத்துவகுணம் வந்தால் தான் நுட்பமான அறிவு வரும். நுட்பமான அறிவு வந்தால் தான் குரு சொல்கிறது உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது. எல்லாம் 3 நாளைக்கு ஃபேஷன் மாதிரி வந்துட்டு போக வேண்டியதுதான். ட்ரெண்டு வைரல் ஆகிருக்கு, ஒரே கூட்டமாக இருக்கணும், 10 நாளைக்கு கூட்டமாக இருக்கும். இதெல்லாம் நீ கடந்து வரணும். எவன் ஒருத்தவன் இதெல்லாம் கடந்து அவன்தான் முமுட்சு, அவன்தான் முக்திக்கு தகுதியானவன். நம்ம சொல்லவே வேண்டாம், அவனே அவன் வாழ்க்கையை வழி நடத்திக்குவான். அறிவில்லாதவனுக்கு தான் சொல்லணும். எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறவன்ட்ட என்னத்தை சொல்லு, ஒன்றும் சொல்ல தேவை. பாரு, இன்றைக்கி ஒன்று எங்கள் நாரதகான சபாவுக்கு போகிறேன்னு மெசேஜ் போட்டு, நாளைக்கு இந்த மாதிரி மெசேஜெலாம் போடாதுன்னு சொல்லப்போம். ஒன்றில் நிற்கிறது இல்லை, என்ன பண்ணு. கடு மத்திய கதோ தீபோ பாஹ்யோ நைவ பிரகாசித்து. கடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு பிரகாசிக்கிறது தெரியாது. பின்னே தஸ்மா கடே சைவ தீபம் ஜுவாலா ச பாஷதே. உடைச்சாதான் விளக்கம் வெளிச்சம் தெரியும். ஸ்வகாயம் கடம் இத்தியுக்தம் யதா தீபோ ஹி தத்பதம். அப்படி உன்னுடைய உடம்புக்குள்ள கடம் மாதிரி உள்ள உன்னுடைய உடம்புக்குள்ள தீபம்ங்கிற தத்பதம் இருக்கிறது. தத்பதம், தொம்பதம், தத்பதம். தொம்பதம்னா நீ, தத்பதம்னா சத்து, தொம்பதம்னா சித்து. குரு வாக்கியே சபின்னே பிரம்மஞானம் ஸ்புடி பவேத்து. இந்த ஸ்புடிங்கிற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. ஸ்புடி, துருவம், ஸ்புட்டம்,
உறுதிப்படுத்துறது. நீங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒன்றையும் உறுதிப்படுத்தாததுனால செயல் இல்லாமல் போயிடுது. உங்களுக்கு புரியுதா? பல விஷயங்களை சிந்திப்பீங்க, கன்க்ளூஷனுக்கு வராமல் விட்டுருவீங்க. கன்க்ளூஷன் வந்தால் தான் அது ஞானம். ஞானம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது சந்தர்ப்பம் பார்த்து வெளியில் வரும், சுபாவமாக மாறும். நீ சிந்திச்சிட்டே இருந்து பாதியில் விட்டா அது அப்படியே நிற்கும். எங்கே விட்டியா அப்படியே நிற்கும், வீணாக பார்க்காது, ஆனால் அங்கேயே நிற்கும். நீ சிந்தித்து முடிவு எடுக்கணும். நீ சிந்திக்கிறதில்ல, முடிவு எடுக்கிறதும் இல்லை. இறைவனை பற்றி சிந்திக்கலாம், தப்பு இல்லை. லௌகிகத்தை தான் சிந்திக்கக்கூடாது. என்னை எதுவுமே சிந்திக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சுவாமி. சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சிந்திக்காமல் இருக்க முடியாது கேரக்டர். அப்படி கேரக்டரு யாருமே சிந்திக்காமல் இருக்க மாட்டாங்க. எறும்பு கூட சிந்திக்கும், ஆனால் சிந்திக்காதுன்னு சொல்லுவார். நீ சிந்திச்சு என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம் புரியுதா? நீ சிந்திச்சு என்ன ஆக போகுது? நீ சிந்திக்கிறதுலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நான் சிந்திக்கிறது தான் ஆக போகுதுன்னு அப்படின்னு என்ன பண்ணுது பிரம்மா? அது நடத்த வேண்டியது. இதெல்லாம் ஞானிகளுக்கு பொருந்தும். ஞானிகள் சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிரம்மா என்ன சொல்லுது? டைரக்ட் கான்டாக்டில் இருக்காங்க. இப்படி கையை அப்படி சுண்டு வரல, இந்த பக்கம் நீட்டுச்சுன்னா இந்த பக்கம் போவாங்க, இந்த பக்கம் நீட்டுச்சுன்னா இந்த பக்கம் போவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பிராரப்தம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? ஒரு ரோபாட் மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்று கேள்வி கேட்க போகிறீங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆர்வ கோளாறுல ஒரு ஞானின்னு சொல்கிறாங்க, விட்டு ஒரு நல்ல கேள்வியாக கேட்போம் அப்படின்னு வந்து கேட்க போகிறானா? கேட்க போகிறானா? ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஏன்? எதை கேட்கணும்னு தெரியாது அவனுக்கு. சுவாமி என் பிள்ளைக்கு வேலை வேணும்னு கேட்பான். இது அதை சாமிகிட்ட கேட்குறதெல்லாம் என்ன பண்ணுவான்? இந்த ஞானிகிட்டையும் போய் கேட்பான். ஞானிக்கும் தூப தீபம்லாம் ஏற்றி மாலையை போட்டு ஆரத்தி காமிச்சிடுவான். அவர் கொள்கை, அவருடைய உபதேசம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கள் ஜி ரொம்ப நல்லவர், அவர் ஃபோட்டோ பார்த்துருந்தாலே போதும் எனக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படிலாம் கிடையாது. விசாரம் பண்ணால் தான் முக்தி கிடைக்கும். ஞானத்துக்கு தனி சிறப்பு. ஒரே குழப்பமாக இருக்கேன், இன்னும் ஒன்றுமே புரியல, எனக்கு தெரியல, போய் மெடிடேஷன் பண்ணால் ஞானம் மறந்துடுமா? எதுக்கு எது இருக்கோ அதுக்கு அதுதான் மார்க்கம். கண்ணால் தான் பார்க்க முடியும், காதால் தான் கேட்க முடியும், வாயால் தான் சாப்பிட. மாற்றி செய்யக்கூடாது. ஞானம் வேணும்னா அறியறது தான் அறியாமைக்கு மருந்து. அறிவு வேணும்னா அறியணும். அறிவு வேணும்னா நான் பஜன் பண்ணுறேன்னா பஜனம் புண்ணியத்தை கொடுக்கும், இல்லைன்னா குருவை கொடுக்கும், அறிவை கொடுக்காது. புரியுதா? புண்ணியத்தை கூட, புண்ணியத்தில் குரு வருவாங்க, அது ப்ராசஸ். எது உச்சம்னா சிரவணம்தான் உச்சம். இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஞானம் தனி ட்ராக், நுட்பமான ட்ராக், புனிதமானது. அழகாக சொல்லிடுச்சு. என்ன சொல்லுது? ஞானத்துக்கு இணையான புனிதம் எதுவும் இல்லை. பகவத்கீதா 4வது சாப்டர் 38 4:38. புனிதத்திற்கு மேலானது எதுவும் இல்லை, அது ஆத்ம விசாரத்தால் பிறக்கிறது. பார்த்தீங்களா? ஞானம் பிறக்குதான், உனக்குள்ளே இருந்து சுரக்குதுன்னு அர்த்தம். பசுமாட்டிலேருந்து பால் எங்கேயும் சுரக்குன்னு சொல்ல முடியுமா? அது உடம்பு ஃபுல்லாக ரத்தம் பரவி நிற்குது, ஏதோ ஒரு பாயிண்டில் ப்ராசஸ் ஆகி அது பாலாக மாறுது. ஆச்சரியம் தானே? பெரிய ஆச்சரியமா இல்லையா? நீ கொடுக்கும் புல்லை பாலாக்கி தருகிறது, நீ பாலில் தண்ணியை கலக்கிற. பாட்டு இருக்குது, வேதாந்த பாட்டு தான் அது. அதனால் ஆஞா சக்கரம் மஸ்தகம் இதெல்லாம் பார்த்தோமா, இதை பார்த்தோமா, அபியாசம் செய்ய செய்ய ஞான தீபம் வெளிச்சமாகுமா? தத்பதம் அதான். இப்போ என்னாச்சு? சுயகாயம் உன்னுடைய உடம்புல கடமித் யுக்தம், கடத்தை போல, யதா தீபம் எரிவது போல தத்பதம் உன்னுள் எரிந்து கொண்டிருக்கிறது. குருவாக்கிய சமாபின்னே பிரம்மஞானம் ஸ்புடம். அது குருவாக்கியத்தினால அது உறுதிப்படுத்தப்படுகிறது. கர்ணதாரம் குரு பிராப்பிய கிருத்துவா சூக்ஷ்மம் தரந்தி. குருவனுடைய உபதேசத்தை கேட்டால்தான் இந்த சூக்ஷ்மமான சம்சாரத்தை தரந்தி கடக்க முடியும்.
அவர் ஒரு போட்டுன்னு வச்சுக்கோ, இல்லை ஒரு நாவிக்கா வச்சுக்கோ. நாவிக்குன்னா ஒரு சைலர், போட்டை ஓட்டுறவர். அபியாச வாசனா சக்தியா இப்படி அபியாசம் செய்ய தரந்தி பவசாகரம், பவசாகரத்தை கடக்கிறார்கள். பராயாம் அங்குரி பூய பஷ்யன்யாம் திவ கலிகிருதா மத்தியமாம் முகலிதா வைக்கரியாம் விகசீகிருதா பூர்வயதோதித வாக்விலோமேனாஸ்தகா பவேத். அதாவது ஞானத்தை எப்படி பிறக்குது, ஞானம் எப்படி பிறக்குதுன்னா முதல்ல அவர் சொன்னதை கேட்டு அபியாசம் செய்ய, அபியாசம் வாசனா சக்தியா தரந்தி பவசாகரம் பராயாம். அந்த வாக்கு எப்படி பிறக்குது, ஓங்காரம் எப்படி வெளியில் வருது, சூக்ஷ்மமாக இருந்து பரவாக இருந்து பஷ்யந்தியாக இருந்து வைக்கரியாக இருந்து சூக்ஷ்ம வைக்கரியாக இருந்து வைக்கரியாக மாறுதுன்னு சொல்லுவோம்ல. அந்த வாக்கு எப்படி உற்பத்தியாகி 4 நிலையில் வெளிப்படுதோ அது மாதிரி ஞானமானது எனக்கு ஒவ்வொரு நிலையை சொல்லுது. பராயம் முதல்ல பராவாக இருந்தது, அங்குரி குருத்தாக இருக்குது. இப்போ ஞானம் குருத்தாக இருக்குது. பூயோ பஷ்யந்தாம் பஷ்யந்தி நிலைக்கு வரும்போது, இப்போ நாபிலேருந்து கிளம்புதுன்னு வச்சுங்க, நாபியில் இருக்கும்போது அது சும்மா இருந்துச்சு. இப்போ குரு வாக்கு உபதேசத்தினால அது இப்போ அங்குரி குருத்து விடுது நாபியில். அங்கேருந்து பஷ்யந்த ஹிருதயத்துக்கு வருது. அங்கே துவதளி 2 இதழ் கொண்ட அந்த செடியாக அது மலருது ஞானம். மத்தியமாம் அப்புறம் பூர்வ மத்திய வச்சுங்க, மத்தியமாம் முக்குளித்து மலர்ந்து போகிறது, மொட்டாகிறது முக்குளித்து. வைக்கரியாம் அப்புறம் வாய் வழியாக வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தையானது விகசி மலராக சகசிராரத்தில் மலர்கிறது ஞானம் அப்படின்னு 155வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை ஆரம்பித்தோம்? 137. 137 டு 155 எத்தனை? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. திகழ் முருகனுக்கு